உயிரை பணயமாக வச்சு உணவை தேடுறாங்க. இந்த கடலில் போயெல்லாம் மீனை தேடுறாங்க. எந்த அளவுக்கு அது அவர்களை மனுஷங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு பாருங்கள். அடிமைத்தனம். மீன் சாப்பிட்றாங்கன்னா அடிமைத்தனம். மீன் சாப்பிட்றதுக்காக மனுஷங்க உயிரே பணயமாக வைக்கிறாங்க. எப்படின்னா அந்த மீனை பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போகிறாங்க. கடலுங்கிறது எவ்வளோ பெரிய இரவும் பகலமாக கடல்லே இருக்காங்க. இரவில் கடலில் இருந்தால் எப்படி இருக்கும்? சுற்றி முற்றியும் ஒரே தண்ணியாக தான் இருக்கும். ஆள் கடலில் நின்றுக்கிட்டு மிதந்துக்கிட்டு அந்த மீனை பிடிக்கிறாங்க. உயிரை பணயமாக வைக்கிறாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு வெளியே வீடு திரும்புறது சாதாரண விஷயம் கிடையாது. உயிர் பிழைச்சி வீடு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. கடல் அந்த அளவுக்கு ஒரு உணவுக்காக உயிரை பணயமாக வைக்கிறாங்க. உயிரை தியாகம் பண்ணுவதற்கு துணிகிறார். அந்த உணவை விட அவர் உயிர் ரொம்ப குறைவு தான். உணவு தான் மேலானது. இந்த உயிர் பெருசுன்னு நினச்சிருந்தா நீ போயிருக்க மாட்ட. அந்த மீனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சி உயிரை நீ அவமதிக்கிற. உயிரை விட அந்த மீன் தான் பெருசுன்னு நினைக்கிற. அதனால தான் உயிரை பணயமாக வச்சு மீனை பிடிக்க போகிறாங்க. உணவுக்காக உயிரே பணயம் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு தெரியும். நோய் சீக்கிரமாக செத்து போயிடும்னு தெரியும். ஆனாலும் பரவாயில்லை, நான் அதை சாப்பிட்டு தான் தீருவேன். நான் சீக்கிரமாக செத்து போனால் பரவாயில்ல. 70, 60 வயசில் 120 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவங்க அந்த மனுஷங்க. ஆனால் அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு இட்லி, பூரி, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு ஆசைப்பட்டு தானிய உணவுகளுக்கு, மாமிச உணவு, மீன் உணவுலாம் சாப்பிட்டா 60, 70 வயசில் செத்து போயிடுவாங்க. ஒரு 40 வயசில் நோய் வந்துடும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? உடல் ஆரோக்கியத்தை பணயமாக வச்சு உயிரையே பணயமாக வைக்கிறாங்க. உயிரையே பணயமாக வச்சு தான் அந்த உணவை சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்டா செத்து போயிடும்னு தெரிஞ்சு கூட அதை சாப்பிட்றாங்க. அவங்களோட உயிரை விட ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறாங்க. எல்லோரும் ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம். அப்போது ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு முறை அந்த வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதையே தியாகம் பண்ணுறாங்க. அதையே பாதியாக குறைச்சிக்கிறாங்க. இந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகளை சாப்பிட்றதுக்காக ஒரு அரை ஆயுள் காலத்தை அவங்க பணயமாக வைக்கிறாங்க. எனக்கு 60 வருஷம் வாழ்ந்தால் போதும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதெல்லாம் தேவை. அந்த இது தேவைங்கிறதுனால இது சாப்பிட்டா கண்டிப்பாக 40 வயசில் நோய் வந்துடும், 60 வயசில் சாவு வந்துடும். பரவாயில்ல, எனக்கு இந்த சாப்பாடு தான் எனக்கு தேவை. இதை சாப்பிடாமல் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதை சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு உயிரே பணயமாக வைக்கிறாங்க. இதை சாப்பிட்றதுக்காக உயிரே பணயமாக வைக்கிறாங்க. பணயமாக வச்சு தான் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்கன்னா சும்மா கிடையாது. உயிரை பணயமாக வச்சு தான் இட்லி சாப்பிட்றீங்க. அதை சாப்பிட்றதுனால நோய் வந்துடும். அது மட்டுமே கிடையாது. நீங்கள் அந்த இட்லியை சமைக்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த அரேபியாவிலேருந்து கேஸ் அடுப்புக்கு கேஸ் வரணும். அந்த ரைஸ் மில்லு, அந்த அரிசியெல்லாம் அறுவடை பண்ணி ரைஸ் மில்லில் கொண்டு போயிட்டு அதை அவங்க ப்ராசஸ் பண்ணணும். லாரியில் ஏற்றிட்டு வரணும். மூட்டையாக லாரியில் ஏற்றிட்டு வரணும். அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். லாரியில் ஏற்றிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிற்சாலை ரைஸ் மில்லில் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்படி அந்த உயிரை பணயமாக வச்சு தான் அந்த அரிசியெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணி அதில் தான் நீங்கள் இட்லி சுட்டு சாப்பிட்றீங்க. அரேபியாவிலேருந்து கேஸ் வருது. அங்கே ஒரு பெரிய தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையும் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். அப்போ இவங்க சாப்பிட்ற சாப்பாடே எல்லாமே உயிரை பணயமாக வச்சு தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக உயிரையே பணயமாக வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அரிதான உணவு, அபூர்வமான உணவு, அதிசய உணவு இது. இட்லி, பொங்கல், பூரி, தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அதிசய உணவு. இந்த காலத்தில் தான் கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் இதை சாப்பிட முடியும். இன்னும் 20 வருஷம் கழித்து இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உப்பே கிடைக்காது. உப்பு கிடைக்காது. மசாலா சாமான்கள், மளிகை சாமான்கள் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், விற்பனை எதுவுமே கிடையாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த உணவெல்லாம் இப்போ தான் சாப்பிட முடியும். அப்படி தான். அதனால தான் இதை பசி இல்லைன்னா கூட இது ஏன் சாப்பிட்றாங்கன்னா, இதெல்லாம் இந்த உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி இல்லாமலே சாப்பிட்லாம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் பசிக்காமலே சாப்பிட்லாம். ஆனால் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதா இருந்தால் உங்களுக்கு பசி இருந்தால் தான் சாப்பிடுவீங்க. பசி இல்லைன்னா அந்த கொய்யாப்பழத்தை பார்த்தா வெறுப்பாக இருக்கும். ஆனால் பசி இல்லைன்னா கூட இப்போ தான் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்ருப்பீங்க பிரியாணி. அவன் இன்னொரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஒரு மட்டன் பிரியாணி அங்கே பார்த்துட்டிங்கன்னா அதை சாப்பிடணும் தோணும். காரணம் என்னென்னா இது அரிதான உணவு, அதிசயமான உணவு. இப்போ தான் ரொம்ப வித்தியாசமான உணவு இது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், பிரியாணி இதெல்லாம் அதிசய உணவு, வித்தியாசமான உணவு. இது எப்போதும் கிடைக்காது. இன்னும் இப்போ ஒரு 17 வருஷம் கிடைக்கும். 2040 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரியாணின்னா கிடைக்காது உங்களுக்கு. சோறு கிடைக்காது.
அதுக்கப்புறம்னா உடனே இல்லை, ஒரு இவங்க கைவசம் மளிகை சாமான் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அரிசி கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு இவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தீர்ந்த பிறகு இவங்களுக்கு அப்புறம் உப்பு கிடைக்காது, உப்பெல்லாம் தீந்துடும். அப்புறம் வந்து பிரியாணிலாம் சமைச்சா உப்பு போடுறதுக்கு உப்பு இருக்காது, சமைக்கிறதுக்கு உப்பு இருக்காது. அப்போ உணவு முறையே மாறி போயிடும். அதுக்கப்புறம் காய்கறி பொரியல், கீரை பொரியல் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. உப்பே சேர்க்காம தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. உப்புங்கிறது மனித வாழ்விலிருந்து விடைபெற்று விடும். அப்போது இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடுங்கிறது வந்து இப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும், எப்போவுமே இது நமக்கு கிடைக்காது. அந்த வகையில் இது ஒரு அதிசய உணவு, அபூர்வமான உணவு, அரிதான உணவு, வித்தியாசமான உணவு இது. அதனால தான் மக்கள் இதை போட்டி போட்டு தின்னுட்டுருக்காங்க. பசிக்கலைன்னா கூட இதை தின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து எப்போதும் கிடைக்காது, வரலாற்றிலேயே இப்போ தான் இது கிடைக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவுலாம் இருக்கு, இட்லிலாம் இப்போ தான் எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. கடந்த காலத்தில் எங்கள் தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அந்த சைடில் சோளக்காடி தான் குடிப்பாங்க, வட தமிழ்நாட்டில் கேழ்வரகு கூழ். இப்போ தான் அரிசிங்கிறது வந்து எல்லா மக்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுமாதிரி பிரியாணிங்கிறது இப்போ தான் கிடச்சிது, ரொம்ப சமீப காலத்தில் தான், ஒரு 20-30 வருஷமாக தான் மக்களுக்கு பிரியாணின்னா என்னன்னு தெரியும். கடந்த காலத்தில் பிரியாணி, இன்னும் எதிர்காலத்தில் பிரியாணிங்கிறது கிடையாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் எதிர்காலத்தில் கிடையாது. எதிர்காலத்துலனா இன்னும் 2040 அப்புறம். அந்த வகையில் இப்போ தான் இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் இதை மக்கள் இந்த மாதிரி விழுந்து சாப்பிட்றாங்க. இது ரொம்ப அரிதான உணவு, இப்போ தான் சாப்பிட்டா உண்டு. பழங்காய்கறியெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பழங்காய்கறி, கடலை, தயிர், மோர், பால் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கீரை இதெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கிழங்கு எல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் இப்போ தான் சாப்பிட முடியும். இப்போ நம்மளே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பிரியாணிலாம் வந்து என்னன்னே தெரியாது. பிரியாணின்னா என்னன்னு தெரியாது. நிறைய உணவுகள், பூரினா என்னன்னு தெரியாது, பரோட்டானா என்னன்னு தெரியாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பரோட்டாலாம் அப்புறம் தான் வந்தது இந்த உணவுலாம். ஆனால் இப்போ தான் இது ஒரு கண்டுபிடிப்பு. மிக்ஸி கிரைண்டர் மாதிரி இது உணவில் இது ஒரு கண்டுபிடிப்பு. பிரியாணிலாம் ஒரு கண்டுபிடிப்பு. மிக்ஸியை கண்டுபிடிக்கிற மாதிரி பிரியாணியை கண்டுபிடிச்சாங்க, இட்லியை கண்டுபிடிச்சாங்க, பூரியை கண்டுபிடிச்சாங்க, பொங்கலை கண்டுபிடிச்சாங்க. அதனால் ஒரு கண்டுபிடிப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு மொபைல் ஃபோனுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு, அதை போய் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆர்வமாக பயன்படுத்துகிறோமா? அதே மாதிரி தான் இட்லியை நம்ம ஏன் ஆர்வமாக சாப்பிட்றோன்னா அது ஒரு கண்டுபிடிப்பு, உணவு கண்டுபிடிப்பு. பிரியாணி ஏன் ஆர்வமாக சாப்பிட்றோன்னா அது ஒரு உணவு கண்டுபிடிப்பு. மொபைல் ஃபோன் மாதிரி அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு, உணவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. மொபைல் ஃபோனுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? எல்லா வீட்லேயும் மிக்ஸி இருக்குது, மிக்ஸி இல்லாத வீடே கிடையாது, கிரைண்டர். அதே மாதிரி தான் அது ஒரு கண்டுபிடிப்பு. மிக்ஸிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு, அதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பிரியாணியை அடிக்கடி சாப்பிட்றோம், அதில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை அடிக்கடி சாப்பிட்றதுக்கு அதான் காரணம். அது ஒரு கண்டுபிடிப்பு, அது ஒரு அரிதான கண்டுபிடிப்பு. இப்போ தான் அதை கண்டுபிடிச்சாங்க, இப்போ தான் சாப்பிட முடியும். எதிர்காலத்தில் அது கிடைக்காது. கடந்த காலத்துலேயும் அது இல்லை, எதிர்காலத்துலேயும் அது இல்லை. எப்படி டிவி இப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி பிரியாணியும் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. பிரியாணி, பொங்கல், தோசை, இட்லி இதெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 30-40 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். எதிர்காலத்துலேயும் கிடைக்காது, கடந்த காலத்துலேயும் அது இல்லை. அந்த வகையில் இது அரிதானது. இந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்ற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் மக்கள் உழுந்து அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை விட்டால் இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. நோய் வந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி